இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நம்மளுடைய ரெண்டு கையும் தொடச்சி நம்ம இந்த கை ரேகையை பார்த்து தான் நம்ம எந்திரிப்போம். நிறைய பேர் அப்படி தான் எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் கண்ணை முடிக்கிட்டு சொல்லுங்கள். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும் அப்படின்னு காலையில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டீனாக என்னென்ன வேலை பார்க்குறீங்களோ அதெல்லாம் பாருங்கள். நைட்டு படுப்பீங்க. 10 மணிக்கு படுத்தாலும் 1 மணிக்கு படுத்தாலும் காலையிலிருந்து நல்ல விஷயம் நல்லது எல்லாமே நமக்கு நடந்திருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும்ன்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை தொடுங்கன்னா அன்னைய பொழுது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் நைட்டு படுக்கும்போது அப்பா காலையிலேருந்து இது வரையும் நல்ல விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்துருச்சு, கஷ்டம் இல்லாமல் இன்னைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு எந்த ஒரு விபரீதமும் நடக்கலை, என் லைஃப்பில் நான் நல்லா இருக்கேன், பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல வைப்ரேஷன் இருக்கும், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு நிறைய பணம் சொத்து வீடு வாசல் இதையெல்லாம் தாண்டி காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டு நம்ம உயிரோடு வீட்டுக்கு வரோம் பாருங்களேன், அதுவே நமக்கு கடவுள் கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு. நீங்கள் காலையிலையும் இரவு படுக்கும் போதும் இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்.